தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு கருப்பு தினம் அப்படின்ட்டு சொல்லலாம். நடிகரும் மற்றும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவரு பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இன்னைக்கு அதிகாலை உயிரிழந்திருக்காரு. விஜயகாந்தோட மரணம் தமிழ்நாடு மக்களோட மனசுல பாரத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஜயகாந்த் அப்படின்னாலே கேப்டன், சிங்கம், பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு பல செல்ல பேர்கள் இவருக்கு உண்டு. சோ இப்படிப்பட்ட விஜயகாந்த் யார், இவரு எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். விஜயகாந்த் அப்படின்ட்டு கோடிக்கணக்கான மக்கள் கூப்பிடுற இந்த பேர் பாத்தீங்கன்னா இவரோட உண்மையான பேர் இல்ல. இவர் பாத்தீங்கன்னா மதுரையில 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அழகர் சாமிக்கும் ஆண்டாளம்மாவுக்கும் பிறந்தவர் தான் நம்ம விஜயராஜ். இவர் பாத்தீங்கன்னா சினிமாக்காக விஜயகாந்த் அப்படின்ற பேரை மாத்தி அமைச்சுக்கிட்டாரு. என்னதான் இவர் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தாலும் சினிமா மீது உள்ள ஆர்வத்தினால பாத்தீங்கன்னா இவரும் இவரோட நண்பருமான இப்ராஹிம் சேர்ந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்தாங்க. இப்படி சென்னைக்கு கிளம்பி வந்த விஜயகாந்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் மாதிரியும் வாய்ப்புகள் சீக்கிரமா கிடைக்கல. ஆனாலும் இவர் பாத்தீங்கன்னா விடாம முயற்சி செஞ்ச காரணத்தினால பாத்தீங்கன்னா 1997ஆம் ஆண்டு இனிக்கும் இளமை என்ற படத்துல வில்லனா அறிமுகமானாரு. இவர் பாத்தீங்கன்னா வில்லனா அந்த படத்துல நல்லாவே நடிச்சிருப்பாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு ஹீரோவா நடிக்கணும் அப்படின்ற ஒரு குறை கண்டிப்பா உண்டு. அதனால பாத்தீங்கன்னா ஹீரோவா நடிக்க இன்னும் முயற்சி செஞ்சுட்டு இருந்தாரு. இவரோட முயற்சி வீண் போகாத விதமா அதே ஆண்டு பாத்தீங்கன்னா அகில் விளக்கு மற்றும் நீரோட்டம் அப்படின்ற படம் மூலமா ஹீரோவாக வாய்ப்பு கிடைச்சது. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு படும் தோல்வி அடைஞ்சிச்சு விஜயகாந்தோட கரியர்ல. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹீரோவாக வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் மனசுலே கேள்வி எழும்புச்சு. அதுக்கப்புறம் வந்த வாய்ப்பு தான் 1980ஆம் ஆண்டு தூரத்து இடி முழக்கம் அப்படின்ற படம் மூலமா. இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட பர்ஃபார்மன்ஸ் மற்றும் இந்த படத்தோட கதையும் சேர்ந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இந்த படம் மூலமா விஜயகாந்துக்கோட மார்க்கெட் எகிரி அண்ட் இவரு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்றாரு தமிழ் சினிமால. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் அமைஞ்சிருச்சு. தூரத்து இடி முழக்கம் வெற்றியை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒரு இருட்டறை, வெற்றி, 100வது நாள், வைதேவி காத்திருந்தால், நானே ராஜா நானே மந்திரி, எங்கள் குரல், சேதுபதி ஐபிஎஸ், கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள் இவரு நடிச்சாரு. அண்ட் ஒரே வருஷத்துல 10 படங்கள் நடிச்சு ரொம்ப பிஸியான ஆக்டரா இவரு பேரும் பெற்றாரு. அந்த காலகட்டத்துல ரஜினி கமலுக்கு ஒரு போட்டியாளரா இருந்தாரு விஜயகாந்த். விஜயகாந்த் பாத்தீங்கன்னா நடிகரா மட்டும் இல்லாம நடிகர் சங்கத்தோட தலைவராகவும் இருந்திருக்காரு. தலைவரா இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த சங்கத்தோட கடன் எல்லாத்தையும் விஜயகாந்த் தான் தீர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு தலைவர் பதவியை விடும்போது பாத்தீங்கன்னா அந்த சங்கத்துக்கு பல நிதியை சேர்த்து வச்சிருந்தாரு. அதுதான் பாத்தீங்கன்னா இப்போ நடிகர் சங்கத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பலராலும் பேசப்படுது. அப்படி நடிகர் சங்கத்துல பல கடன்கள் இருந்த போது பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ரஜினி, கமல் உள்ளிட்டு பல நடிகர்களை கூட்டிக்கிட்டு சிங்கப்பூர், மலேசியா அப்படின்ட்டு அங்க போய் கலை நிகழ்ச்சி நடத்தி அங்க எடுத்துட்டு வந்த வருமானத்தை இங்க கடன் அடைச்சிருக்காங்க. அப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த சிங்கப்பூர்ல ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. அந்த பிரச்சனையில ஒரு ஏஜென்ட் பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் அளவுக்கு ஏமாத்த பார்த்தாராம். அப்போ விஜயகாந்த் தான் போயிட்டு அடிச்சு தட்டிக்கிட்டு அந்த காசை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாராம். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சினிமாக்கு மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருக்குமே இவரோட உதவியை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. இவரு நடிகரா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா பல அரசியல் விஷயத்துல உள்ளிடுவாரு. இவரு பாத்தீங்கன்னா பிரபாகரனோட தீவிர ரசிகர். அது மட்டும் இல்லாம இவரோட பையனுக்கு பிரபாகரன் அப்படின்ட்டு பேரை சூட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு நடிச்சிட்டு இருக்கப்போ கலைஞருக்கு தங்கப்பேனா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாரு. ஆனா கூட இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா கோச்சி கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொன்னாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவரோட தமிழுக்கு நான் அடிமை அப்படின்ற காரணத்தினாலதான் நான் தங்கப்பேனா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வச்சு தங்கப்பேனாவை கலைஞருக்கு வழங்கிட்டாரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல செயல்கள் இவரு செஞ்சிட்டு இருக்காரு. விஜயகாந்த் அவரோட நண்பரான இப்ராஹிமும் பாத்தீங்கன்னா சென்னைக்கு வரும்போது இவங்க பட்ட கஷ்டத்தை எந்த ஒரு கலைஞரும் படக்கூடாது அப்படின்ற காரணத்தினால புதுமுக இயக்குனருக்கு இவங்க எல்லாருமே வாய்ப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ராஹிம் சொல்றதுதான் நம்ம விஜயகாந்த் அப்படியே செய்வாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு நம்பிக்கை இப்ராஹிம் மேல. விஜயகாந்த் கிட்ட எல்லாருக்குமே பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு சரிசமமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தினமும் அவரோட மண்டபத்துல எல்லா மக்களுக்கும் சாப்பாடு இலவசமா போட்டுட்டு இருக்காரு. விஜயகாந்த் 2015 அவரோட கடைசி படமான சகாத்தம் நடிச்சாரு. இந்த படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கையில ஈடுபட்டாரு. எதிர்கட்சி தலைவரா உருவாருன நம்ம விஜயகாந்த் பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து வந்த எலெக்ஷன்ல இவரு தோல்வியை தழும்பினாரு. மக்கள் சப்போர்ட் அதிகமா இருக்க காரணத்தினால பாத்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா விஜயகாந்த் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இவரோட உடல்நிலை சரியில்லை காரணத்தினால பாத்தீங்கன்னா இவரு அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சையில எடுத்துக்கொண்டாரு. அதுக்கப்புறம் இவரு
வீட்டுல தான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில தள்ளப்பட்டாரு. இப்ப ரீசெண்டா இவருக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா இவரு சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிர் இழந்திருக்காரு. அளவில்லாம மக்களுக்கு சாப்பாடு போட்ட ஒரு நபர்னா நம்ம விஜயகாந்த். இவரோட மரணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களோட மனசுல மட்டும் இல்லாம அவங்களோட வயிற்றுலயும் பாத்தீங்கன்னா பாரத்தை ஏற்படுத்தி இருக்கு.